கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் நிறைந்து கலங்கி கண்ணீரோடு வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்விதமாய் வாழ்கிற மக்கள் நான் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பிசாசானவன் துக்கம் பெருகி இருக்கிற நேரத்தில் தந்திரமான கலைகளை விதைத்து மனிதர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிற மக்களுக்கு வேதம் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆறுதலா இருக்கிறது, ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களின் உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறதாய் மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த ஆவியின் ஜீவனம் நிறைந்த வசனங்கள் வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷம் உண்டாகும் என்ற நம்பிக்கையை கொண்டு வருகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 88வது சங்கீதம் 3வது வசனத்தின்படி மனிதர்களின் துக்கமானது ஆத்மாவை நிறைத்து விடுகிறது என்று. பிரியமானவர்களே, நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் துக்கம் கொள்ளாதவாறு நம்முடைய ஜீவனை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தத்தில் ஒன்று, நாம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செய்து சந்தோஷமாக இருப்பது மாத்திரமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருகிறவன் தான் பிசாசானவன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இந்த வசனத்தின்படி அவருடைய வார்த்தைக்கு விசுவாசித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் இல்லாதவாறு கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் துக்க நாட்கள் முடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 3 காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தரை நித்திய வெளிச்சமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அதாவது ஆதியிலே தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து மீறி புசிக்க வேண்டாம் என்ற பழத்தை அவன் புசித்தபடியினால் தேவ சாயலை இழந்தான். பிரியமானவர்களே, ஒளியை வஸ்திரமாய் தரித்திருந்த அவனுடைய வாழ்க்கையில் இருள் வந்தது. அது மாத்திரமல்ல, அந்த இருளின் காரியத்தாலே பலவித கசப்புகள் வேதனைகள் பெருகின. ஆனாலும் தேவன் நம்மை நேசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், நாம் இழந்த தேவ சாயலை அடையும்படி மறுரூபமாக்கப்படுகிறதற்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, யார் யார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஜீவ ஒளியை அடைவார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆதியிலே சொல்லப்பட்டபடி பூமிக்கு வெளிச்சமாக மாறுவார்கள். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமடைந்து வெக்கம் துக்கம் நீங்க நல்வாழ்வை அடைவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தமது ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு அழைத்து வந்து அவரின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஊழியக்காரர்களாக, ஆசாரியர்களாக, சொந்த ஜனமாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த மேன்மையை அடைகிற யாவரும் கர்த்தரின் நித்திய வெளிச்சத்தை பெற்று துக்கம் முடிவடைந்து நல்வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக, ஜெபத்தினால் துக்கம் மாறும். ஆதார வசனம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தன் தாய் துக்கத்தோடு பெற்றதால் அவன் யாபேஸ் என்று பெயரிடப்பட்டான். இந்த யாபேஸ் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெப வீரனாயிருந்தான்.
அவனுடைய உள்ளத்தில் தன் எல்லைகள் விரிவடைய வேண்டும் என்ற எண்ணமும் வாஞ்சையும் இருந்தது. கர்த்தர்க்கேற்ற நல்வாழ்வு வாழும்போது கர்த்தர் அவனுடைய எல்லையை விரிவடைய செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த எல்லைகள் விரிவடையும் போது எந்த தீங்கும் தன்னை அணுகக்கூடாது என்று தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அது நிமித்தமாகவே அவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு எந்தவித தீங்கும் அவனை துக்கப்படுத்தாதபடி காத்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எந்த போராட்டமும் இன்றி, வேதனை இன்றி என் எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. இவ்விதமாய் எல்லைகளை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சித்து பாடுபட்டு செய்யும் போது பல இடையூறுகளும் தீங்கான காரியங்களும் தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி யாபேஸ் தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் அந்த தீங்கிலிருந்து விலக்கி அவனை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் வேண்டினான். இன்னைக்கு நீங்க கூட பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலைகள் வழியாக நீங்க கடந்து வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சில தீங்குகளின் வழியாக கூட நீங்க கடந்து வரலாம். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு உங்களை அணுகக்கூடாது என்று நீங்கள் ஒரு உறுதியுடையவர்களாய் காணப்படலாம். இன்னைக்கு நீங்க யாபேசை போல தீங்கு உங்களை அணுக முடியாதபடிக்கு உங்கள் எல்லையை நீங்கள் பெரிதாக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதியும் என்று நீங்கள் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தின் பலனை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, தீங்கொன்றும் அணுகாதபடி தீமையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தரிடத்தில் வரும்போது நன்மை பெற்று துக்கம் மாறும். ஆதார வசனம் எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சொல்லப்பட்ட வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை பாருங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இன்னைக்கு நீங்க பிரியமானவர்களே, இந்த பகுதியை நீங்க விசுவாசித்து உங்களுடைய அனைதின ஜெபத்துல நீங்க இதை சொல்லி சொல்லி ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சஞ்சலப்படுத்துகிற காரியங்களிலிருந்து, உங்களை துக்கப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நன்மைகளை பெற நாம் அவரிடம் துரிதமாய் வர வேண்டும். இதைதான் நம்ம முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, என்னிடத்தில் இந்த நன்மைக்காக அவர்கள் ஓடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அதாவது அவர்கள் சோர்ந்து முடங்கி இருக்க போவதில்லை. கர்த்தர் அவர்களை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பல விதங்களிலே நமக்கு நன்மை செய்கிறார். சங்கீதம் 31வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி மனுஷருடைய அகங்காரத்திற்கு நம்மை காக்கிற நன்மையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து அருளும் சுகமாகிய நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்விரண்டு வசனத்திலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது பலவிதமான நன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இரண்டாவது, மனுஷருடைய அகங்காரத்துக்கு நம்மை காக்கிற நன்மையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை சுகமாய் நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபையாய் இறங்குகிறார். இங்கு அவரிடம் வர காரணம் அவர் அருளும் முழுமையான நன்மையை பெறுவதற்கு. ஹல்லேலூயா. அவைகள் கோதுமை என்கிற தேவ வார்த்தைகள், எண்ணெய் என்ற அபிஷேக தைலம், திராட்சை ரசமாகிய ஆவிக்குரிய வரங்கள், இந்த உலகத்துக்குரிய செல்வங்களை குறிக்கும் ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்டது ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய அர்த்தமாகும். இவைகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் ஓடி வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அவருடைய சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது
யாபேசை போல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் சஞ்சலங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும் என்று சொன்னது போல கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவன் தூய்ந்து போகாமல் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல அவனுடைய வாழ்க்கையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, இவ்விதமாய் நம் வாழ்வில் தோன்றும் துக்கம் யாவையும் நீக்கி நமக்கு புதிய சமாதானம், சந்தோஷம், நல்வாழ்வை தந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் கர்த்தர் விலக்கி வெளிச்சமாக மாற்றி உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். இன்னைக்கு நீங்க அநேக பேர் பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், துக்கத்துல நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த காணொளி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சஞ்சலத்தை அவர் நீக்கி உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். நம்மளாரும் விசுவாசத்தோடு ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா. தயவாய் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை அப்பா எங்களுக்கு அருளி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை கைவிடாத தேவனாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் அப்பா, எல்லா நெருக்கங்களில் இருந்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு அற்புத விடுதலை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுங்க தகப்பனே. உம்மால் மாத்திரமே இது ஆகுமப்பா. இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கப்பா. இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள், மனபாரங்கள்ல இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்ற அப்பா ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் பிள்ளைகளை திருப்தி ஆக்குவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கத்தின் வழிகள்ல, பாதைகள்ல கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாத தேவனாக பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் தாமே அப்பா இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நெடுநாளுடைய சமூகத்துல அப்பா பாரத்தோடு, கஷ்டத்தோடு அப்பா விண்ணப்பம் வைத்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய சித்தத்தின்படி அற்புதத்தை காண, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. என் தேவன் நீர் அப்படியே மாற்ற போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலங்களை சந்தோஷமாக, அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்பா எல்லா இருள்கள் அப்பா நித்திய வெளிச்சமாக மாற்றுவீராக தகப்பனே. நன்மையானதை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக அப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை நீர் விடுதலை ஆக்கினீர் அப்பா. எங்களுக்காக சிலுவை நீர் ரத்தம் சிந்தினீர் தகப்பனே. அந்த ரத்தத்தின் வல்லமையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத தடைகள், முன்னேற்றத்துக்கு விரோதமான தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுவீராக. விடுதலை உண்டாவதாக தகப்பனே. எந்தெந்த காரியங்கள்ல தடைகள், நெருக்கங்கள் அப்பா ஒரு முயற்சி பண்ணும் பொழுது அதுல ஒரு விடுதலை பெற முடியாதபடிக்கு அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்தகார இருள்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால்
கர்த்தராகிய தேவன் தாமே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனமாகிய பட்டயத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கடன் பாரங்கள்ல நெருக்கங்கள்ல அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தை அப்பா கர்த்தர் தாமே நினைவு கூர்ந்து அதி சீக்கிரத்தில் அற்புதமாய் அப்பா குழந்தை செல்வத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள சாட்சியாக பிள்ளைகளை மாற்றுங்க. இன்னும் அநேக தேவைகள், வேலை இல்லாத தன்மைகள், ஸ்கூல் காலேஜ் படிப்பு காரியங்கள் உள்ள தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளோடு இருந்து தகப்பனே கர்த்தர் தாமே அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. இந்த உலக வாழ்க்கையில தகப்பனே வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உம்முடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கட்டளையிட்டு விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனதாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இனி வர நாட்கள்ல அப்பா நாங்கள் நன்மையை காண, அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவரை முடித்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதை மாற்றுவதற்கு கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்தையும் குறித்து அப்பா எங்களுக்கு கண்டித்து போதித்து உணர்த்துகிறவர் நீர் அல்லவா அப்பா. எங்களோடு இருந்து உடைய பிள்ளைகளோடு இருந்து தகப்பனை நீர் வெளிப்படுத்தி அப்பா அதுல சீர்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் 100% ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.